இஞ்சிய நீண்ட காலம் கெடாம பாதுகாக்கிறது எப்படிங்கிறதாங்க பத்தி பார்க்க போறோம். இஞ்சிய நீங்க வெளியில வச்சிருந்தா, அது காஞ்சு, சுருங்கி, சுக்கு மாரி ஆயிடுங்க. இதே ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சு சேவ் பண்ணலான்னு பார்த்தா, அதுவும் அழுகி போய் உள்ளக்க புழுலாம் வந்துருங்க. அப்ப எப்படிதாங்க இத சேவ் பண்றது? ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு ஒரு கட்டப்பை தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கட்டப்பைக்குள்ள இந்த மாரி இஞ்சிய உள்ள போட்டு சுருட்டி, உங்க கிச்சன்ல அனல் படாத இடங்கள்ல, வெயில் படாத இடங்கள்ல ஒரு மூலையில போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்படி சேவ் பண்ணி வைக்கிறது மூலமா 3, 4 மாசம் ஆனாலும் இது கெட்டு போகாதுங்க. இப்ப பாருங்க நான் 2 மாசம் கழிச்சு எடுத்திருக்கேன். அந்த இஞ்சி அப்படியே தாங்க இருக்கும். 1/4 கிலோ ரூ. 12க்கு வித்த நிலைமை போகி, இப்ப வந்து ரூ. 100 வரைக்கும் கூட வித்துட்டு இருந்துச்சுங்க. நீங்க சீப்பா கிடைக்கும்போது மொத்தமா வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல விசேஷ காலங்கள்ல மிச்சமாயிடுச்சுன்னா, அதையும் இந்த மாரி முறையில சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால பணமும் உங்களுக்கு மிச்சமாகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் போட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.